என்ன அடிச்சு போட்டது ஆவியம் இல்ல சாவியம் இல்ல, ஒரு கருப்பு உருவம்னு சொல்றேன். அத திரும்ப திரும்ப ஆவியாவின் சொல்லி ஏன் என் உயிரை எடுக்கிறீங்க? Leave me alone, please get out. இல்ல நான் சிட் அவுட். கெட் அவுட்னா நாங்க எல்லாரும் வெளியில போடுவோம். உங்களை அடிச்சு ஆவி போவாதே. கேட்கறத சீக்கிரமா கேட்டு தொலைங்க. திருக்குறள் மாதிரி சுருக்கமா கேட்கிறேன். நீங்க எதுக்கு அந்த புளிய மரத்தடிக்கு போனீங்க? தூக்கம் வரல, நிலா வெளிச்சமா இருந்தது, போனேன். மிஸ்டர் கல்யாணராமன், உங்களை அடிச்சு போட்டது ஒரு கருப்பு உருவம்னு சொல்றீங்களே, கண்ணால பாத்தீங்களா? அடையாளம் சொல்ல முடியுமா? மிஸ்டர் ஏட்டையா, என்ன அடிச்சு போட்டது ஒரு ஆளு. ஆளுன்னு சொல்றீங்களே, ஆம்பளையா பொம்பளையா? ஏயா சிரிப்பு? என்னையா சிரிப்பு? ஏன் சிரிப்புன்னு கேக்குறேன். எல்லாரையும் முடிச்சு உள்ள தள்ளிடுவேன். ஒருவனுங்க பரவே அவியதான் ஆளுன்னு சொல்றாங்கல்ல, அத புரிஞ்சுக்காம ஆம்பளியா பொம்பளியான்னு பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்டாங்கன்னா சிரிக்காம என்ன பண்றது? அப்புறம் என் வாயில கண்ணா பின்னான்னு வந்துரும். ஆமா பாத்துக்கோ, யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், அதனால பொறுத்துக்கிறேன். புரிஞ்சுக்கோ, என் பாயிண்டே வேற. லதாமா மாதிரி உர போட்டிருந்தா அது ஆம்பளையும் பாரா பொம்பளையும் பாரா? ஐயோ, பேய் இல்லைன்னு சொல்ற சந்திர பண்ணீங்களே, என்ன விடுங்க. தம்பி ரொம்ப சூடா இருக்கிறாரு, அப்புறம் வந்து பேசுவோம் வாங்க. ஏனுங்க ராசா, ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க. பயம் தெளியறதுக்கு ஒரு பாட்டு வேணா பாடுங்க. கேள்வி பேனாவாலே குத்தி கொண்டுடுவேன். நானும் போது போது பாக்குறேன். வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு கேள்வி கேள்வி. நாங்க கேள்வி, இவங்க 16 என்றும் 16. ஆளை பாக்கலையே ஆள. வா உரிச்ச வாத்து. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியுங்கய்யா. இந்த வீட்டை சுத்தி ஆவி நடமாட்டம் இருக்குது. இப்பதான் பூசாரி ஐயா கிட்ட விபூதி வாங்கிட்டு வரேன். இது தலைவாணி அடியிலே இருக்கட்டுங்க. பத்திரமா சாக்கிரதையா பயப்படாம இருங்கய்யா. ஐயோ போர், நிறுத்துங்களேன். ஜி மைனர் திருப்பி திருப்பி வாசிக்கிறீங்க. சார் 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 சார், நான் ஒரு பாட்டு பாடணும் சார். அப்பப்பா மிஸ்டர் ராமன், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு பயங்கர ராசி, குழந்தைங்க ராசி. சார் பாட்டு பாட்டுமா சார்? 4 கரண்டி நல்லெண்ணெய், 46 தீப்பட்டி, வாரார் ஐயா சுப்பையா, வழி விடுமா மீனாட்சி. இவங்களை நீங்க தயார் பண்ண போறீங்க. சுதி தவறாம அவங்களும் பாடுவாங்க இல்ல? ஆர் யூ ட்ரீமிங் மிஸ்டர்? நோ, இவங்களை எப்படி தயார் பண்ண போறேன்னு பாருங்க. இல்ல 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 இல்ல, நல்லா கவனிச்சு கேளு. நல்லா கவனிச்சு கேளு. வெரி குட் வெரி குட். இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஐயோ ஐயோ சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த தம்பி எவ்வளவு அழகா பாடுறான் பாருங்க. சரிங்க, வெரி குட் வெரி குட். இப்ப தம்பி நான் சொல்ற மாதிரி நீ பாடு. ஏரியில இளந்த மரம், தங்கச்சி வச்ச மரம். ஏரியில இளந்த மரம், தங்கச்சி வச்ச மரம். நீங்களாம் வச்ச மரம். நானும் வச்ச மரம். வச்ச மரம் கீழே. கரெக்ட், வெரி குட். இப்ப நீங்க சேர்ந்து பாடுங்க. ஏரியில இளந்த மரம், தங்கச்சி வச்ச மரம். வச்ச மரம் தங்கச்சி வச்ச மரம். வச்ச மரம். ஏரியிலே இளந்த மரம்,
டும் 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 டும். நான் பிறந்தது மேற்கே உள்ள கணபதி பாளையத்துல. வயசு வரைக்கும் படிப்பு, 10 வயசுல கல்யாணம், புஷ்பவதியாகி 4 வருஷத்துக்குள்ள 3 கர்ப்பம், சிலது செத்து பிறந்தது, சிலது உருவாகிய உயிர் எடுத்தது. இத்தனையும் 18 வயசுக்குள்ள. மாளிகையை சுத்தி சதா துரசானிங்க கூட்டம். எப்ப பார்த்தாலும் குடியும் கூத்துந்தா. என்னை இங்கிலீஷ் படிக்க சொல்லி தொந்தரவு பண்ணுவாரு, துன்புறுத்துவாரு. துரசானிகளுக்கு சோறு போடுறதும் படுக்க விரிக்கிறதும் தான் என் வேலை. பத்தா குறைக்கு ஊருக்கு ஊரு தாசி மாறுங்க, அவங்களுக்கும் வாரிசுகள். ஜமீன் சொத்து பூராவும் போன பிறகு என்ன சித்திரவதை செஞ்சாரு. என்னங்க அந்த டைரியை கொடுங்க, அந்த டைரியை கொடுங்க. 1000 தான் நெருங்கி பழகினாலும் எங்க குடும்ப டைரிய படிக்கிறது நாகரிகமா மிஸ்டர் குக்ராமன்? எங்க மாளிகையில் ஆராய்ச்சி பண்றது நீங்க தான் என்னாலையும் தங்கராஜ்னாலையும் நிரூபிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த டைரியை எடுத்திருக்கீங்க. இதே மாதிரி ராத்திரியில நடமாடுற மர்ம மனிதனும் நீங்க தானா? அந்த மனுஷன் வந்திருக்குதுங்களா ஐயா? இல்லையே, இன்னைக்கு காலையில இருந்து மருதமுத்துவ நான் பார்க்கல. இந்த கொலா மாட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்களா? இல்லையே. ஏன் வெள்ளி ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஆள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வருது போகுதுங்க, சதாவில பத்தியே பேசிட்டு இருக்குதுங்க. அப்படி என்னங்க சவகாசம் வேண்டி கிடக்கு? கேட்டா சமீன் விசுவாசம்ங்குதுங்க. சமீன் பேச்சா இருந்தா சதா அந்த சிரிக்கி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணுமா என்ன? கொஞ்சம் நீங்க தான் புத்தி சொல்லி போறங்க ஐயா. ஊசன மொத்தம் சிரிக்குது. அத நீயே சொல்லிடு. 3 நாளா பின்னாடியே சுத்திட்டு கிடக்குதுங்க. இங்க பாருங்க ஐயா, அந்த பொண்ணு வந்து நான் கேட்டு போட்டுதானுங்க போறேன். இந்தாமா அந்த ஆப்பு வீடு கட்டி அதுல 2 சன்னல் வச்சு நீ எட்டி எட்டி பார்த்தாலும் என்ற புருஷன் தாண்டின்னு சொல்ல போறேன். நீங்க வேணா பாருங்க. புருஷனா? அட ஆமாங்க, அந்த மனுஷன் எனக்கு தான் ஊரே கூட்டி எப்போ முடிவு பண்ணி போட்டாச்சுங்க. இத பார் வெள்ளி, அந்த அம்மா கொஞ்சம் வெகுளி. படிச்ச பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகுவாங்க. டோன்ட் பி சீரியஸ். நீ அதை தப்பா எடுத்துக்க கூடாது. இல்லைங்க, தொட்டு தொட்டு பேசுறதும் அந்த மனுஷன் எடுத்துட்டு சினிமாக்கு போறதும் ஆளுக்காரு செண்டு எடுத்து பூசிக்கிட்டு என்ற இடத்துல டாக்டர்ல உட்காந்துக்கிட்டு போறதும் சைக்கிள் எடுத்து 2 பேரும் சோரி போட்டுட்டு ஊரை சுத்துறதும் என்னங்க? நீங்க வேணா பாருங்க, எனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போறது இல்லைங்க. பாருங்க. வெள்ளி கையெடுத்து போட்டு முதல்ல கீழே இறங்கியா. என்ன பிள்ளை?